அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். அரசியலில் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு விஜய் அவர்கள். கில்லியாக நின்று ஆடுறாரு. கில்லியில் எப்படி அவர் எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவாரோ அதே போல் இதுலேயும் வெற்றி தான் பெறுவாருங்கிற மாதிரி அவருடைய ஆதரவாளர்களும் கட்சிக்காரங்களும் ரசிகர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வாக அரசியல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வியூகம் வகுக்கிறதுக்கு ஒப்பந்தம் பண்ணிட்டார் விஜய் அவர்கள். அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும். ஒரு சிலரும் இதுவரை தாவேக்காவை ஆதரித்து பேசிக்கிட்டு வந்த ஐயநாதன் அவர்கள் வந்து அவரை ஓரங்கட்டிட்டார் ஜான் ஆரோக்கியசாமி. அதனால் ஐயநாதன் வந்து தானாக தாவேக்காவிலேருந்து தன்னை வெளியேற்றிக்கிட்டாருன்னு புஷி ஆனந்த பின்னுக்கு தள்ளிட்டு ஆதவ அர்ஜுனா வந்து முன்னணிக்கு போகிறாரு அப்படின்னும் தாவேக்காவுக்கு வர்றதுக்காக காத்திருந்த காளியம்மாளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்னு சொல்லியும் இப்படி பல செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த செய்திகளுடைய உண்மை என்ன, வரக்கூடிய செய்திகள் என்ன, இதனுடைய விளைவு என்னமா இருக்குங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு இதுவரைக்கும் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய 2026 தேர்தலில் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுக்கு அந்த தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து நியமனம் பண்ணி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு. இன்றைக்கு மதியம் பிற்பகல் 3 மணிலேருந்து ஆரம்பித்து விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் நீண்ட டிஸ்கஸ் பண்ணி பேசி முடித்து அவரை ஃபிக்ஸ் பண்ணுறதா முடிவெடுத்து அந்த ஒப்பந்தத்தில் பிரசாந்த் கிஷோரும் விஜய் அவர்களும் கையெழுத்து போட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து இதுவரை அதிமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் இனிமேல் அதிமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டார். தமிழக வெற்றி கழகத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியாக்குறதுக்குள்ள அனைத்து வேலைகளையும் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக வந்து வரக்கூடிய 2026 தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதியில் விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் நின்றால் கேரண்டியான வெற்றியை பெறுவார், அதிகப்படியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறக்கூடிய தொகுதி அவருக்கு எதுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு களப்பணியை ஆய்வு செய்து அதனுடைய ரிப்போர்ட்டை விஜய்க்கு கொடுத்து அந்த இடத்துல விஜய் அவர்களை நிற்க வச்சு அவரை வெற்றி பெற்று வர வேண்டிய பொறுப்பு இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய 2026 தேர்தலில் யாரோட கூட்டணி போடணும், கூட்டணி தான் போடணுமா இல்லை தனிச்சு நிற்கணுமா, கூட்டணி போட்டால் எந்த மாதிரி ஒரு கொள்கையோட கூட்டணி போடணும், யாரோட கூட்டணி போட்டால் என்ன ரிசல்ட் வரும், யாரை எதிர்த்து பேசணும், யாரை ஆதரித்து பேசணும், யாரை கண்டுக்காமல் விட்டுட்டு பேசணுங்கிற தகவல்களை பூரா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த சந்திப்பில் வந்து விஜய்க்கு தெளிவாக எடுத்து சொன்னதாகவும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்ட விஜய் அவர்கள் வந்து ஓரளவு தெளிவு பெற்றிருக்காரு. அதனால் பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த யோசனைகளை எடுத்துக்கிட்டதோடு அடுத்தடுத்து அவர் சொல்லக்கூடிய யோசனைகளையும் அவர் வந்து உள்வாங்கிடுவாருங்கிற தகவலும் வந்திருக்குது. இந்த பிரசாந்த் கிஷோர் விஜய் சந்திப்பில் வந்து ஆதவ அர்ஜுனா உள்ளே இருந்திருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி இருந்திருக்காரு. ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளே முக்கியமான சில முடிவெடுக்கிற நேரங்களில் ஆலோசனை பண்ணுற இடத்துல புஷி ஆனந்த் இல்லை. அவர் அந்த நேரம் வந்து ஏதோ ஒரு வேலையாக வெளியே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ புஷி ஆனந்த் இல்லாமல் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆதவ அர்ஜுனா உருவாக்குறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து ஆரம்பத்திலேருந்தே விஜய் அவர்களோடவே கூட இருந்து ஒத்துழைச்சிட்டு வந்த புஷி ஆனந்தை ஓரங்கட்டுறதுக்கான ஒரு அரசியல் தந்திரத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி சில முக்கியமான நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த பனையூர் மருமகங்களை உடைக்கிறேன் அப்படின்னு பேசுகிற இந்த ஐயநாதன் இருக்காருங்கள்ல, அவர் சில மாதங்களாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பல செய்திகளை வந்து தொலைக்காட்சிகள்லையும் வலைதளங்கள்லையும்
யூடியூப்லையும் பேசி வந்தார். அப்படி பேச வந்து பல யோசனைகளை சொல்லிட்டு வந்தார். பல யோசனைகளை எழுத்து மொழியாகவும் விஜய்க்கு அனுப்பிச்சி வச்சார். அப்படியெல்லாம் அனுப்பிச்சி வச்சும் விஜய் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இவரே என்ன பண்ணியிருக்காரு, உங்களை சந்திக்க முடியுமா முடியாதாங்கிற மாதிரி ஒரு கடிதம் அனுப்பிச்ச உடனே விஜய் அவர்களை வந்து சந்திக்க அழைப்பு கொடுத்துருக்காரு. ஜனவரி 2ஆம் தேதி விஜய் அவர்களும் ஐயநாதன் அவர்களும் சந்தித்து நிறையா அரசியல் நிகழ்வுகளை பரிமாறி இருக்காங்க, பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஐயநாதன் அவர்கள்ட்ட நிறைய யோசனைகளை கேட்ட விஜய் அவர்கள் வந்து அவரை பிடிச்சி போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றிருக்கிறாரு. உடனே இந்த சந்திப்பு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தோன்னே இதுலேருந்து வெளியே வந்த ஐயநாதன் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக என்ன பண்ணிட்டாரு, இந்த வெற்றி கழகத்துக்கான முன்னேற்ற பாதையான பல செய்திகளை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி அந்த செய்திகளை வந்து தொலைக்காட்சியிலையும் யூடியூப்லையும் வலைதளங்களையும் பேசுகிறப்ப வெற்றி கழகம் வெற்றி பெற நாங்கள் பாடுபடுவோம், நாங்கள் அப்படி செய்வோம், நாங்கள் இப்படி நாங்கள் அப்படின்னு சொல்லி இவரையும் உள்ளடக்கிய செய்திகளாக இவர் பேசுனதை கேட்டுட்டு ஜான ஆரோக்கியசாமி கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டிருக்காரு. என்ன நான் இவரும் சேர்த்துக்கிறாரு. இவர் சொல்லக்கூடிய செய்தி வந்து கிட்டத்தட்ட தலைவர் விஜய் அவர்களே சொன்னது போலையும் அந்த கருத்து வெளிவர்ற மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் உங்களுடைய கருத்துங்கிறது தான் மக்களுக்கு போகணும். நீங்கள் ஏதோ விஜய்ஸுடைய ஒப்புதலோடு பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, அப்படி பேசக்கூடாதுங்கிற மாதிரி இந்த ஐயநாதனுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டோன்னா ஐயநாதன் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகியிருக்காரு. ஆகா, நம்ம நல்ல யோசனையை தானே சொல்கிறோம், நம்மளும் இப்படி வந்து கொஞ்சம் ஊரங்கட்ட பார்க்குறாரு இந்த ஜான ஆரோக்கியசாமிங்கிற ஒரு வருத்தம் ஐயநாதன் மனசில் உண்டாயிருக்கு. இது உண்டாகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, தேர்தல் வியூகம் இருக்கிற பிரசாந்த் கிஷோர் வந்து வெற்றி தோல்விக்கு ஒரு வழி சொன்னாலும் அரசியலில் எப்படிலாம் போகணுங்கிறது வந்து என்ன போன்ற ஆளுக்கு தான் தெரியும். யார் ஐயநாதன் சொல்கிறாரு. அப்படி உள்ள ஆள் நம்ம சொல்ல வர்றத ஏற்கனவே ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருந்த ஜான ஆரோக்கியசாமி, ஆகா இவர் நம்மளை ஓரம் கட்டிப்பட்டு இவரை முன்னாடி வந்துடுவாரோன்னு நினைக்கிறாரோ என்னமோ, என்னுடைய ஆலோசனையும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க விடாமல் என்னை வந்து முட்டுக்கட்டை போடுறாரு. அதுக்கு ஒரு சில உதாரணம், இதையெல்லாம் பேசுனா இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நான் அரிட்டாப்பட்டி அறிக்கை சம்பந்தமாகவும் பெரியாரை பற்றி இப்போ நடக்கக்கூடிய இந்த சர்ச்சைகள் சம்பந்தமாகவும் நான் எழுதி கொடுத்த அந்த அறிக்கைகள் எல்லாம் எதுவுமே வந்து விஜய் அவர்கள் மூலியமாக வெளிவரவும் இல்லை. அது அவருடைய கவனத்துக்கு போச்சா போலையான்னு தெரியவும் இல்லை. நான் 2ஆம் தேதி சந்தித்ததுக்கு பிறகு அவர் நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. இதற்கெல்லாம் ஒருபடியாக மேலே நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் அவர்கள் வந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு வர்றதுக்கான எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க. அது உண்மைதான் அந்த செய்தி. அதிமுகவுக்கு போக இருந்தவங்கள கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு திருப்பக்கூடிய வேலையை நானும் சில மறைமுக வேலைகளாக பார்த்து அதற்கு எல்லாம் செய்து இருக்கிறப்ப அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போனதுனால காளியம்மா அவர்களும் அப்செட் ஆகி போயிட்டு இப்போ என்ன பண்ணுறதுங்கிற யோசனையில் இருக்கிறாங்க. காளியம்மா வந்து பெண்களுடைய ஆதரவு பெற்றாள். ஒருவேளை காளியம்மா அவர்கள் வந்து இந்த தமிழர் கட்சியிலேருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருந்தால் அவங்கள போல ஆர்வமான பல பெண்கள் மட்டும் இல்லாமல் சில முக்கிய புள்ளிகள் 2ஆம் கட்ட தலைவராக உள்ளவங்கள்லாம் நம்ம பல கட்சிகளிலிருந்து தாவேகாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த காளியம்மாளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காதனால விட்டுட்டாங்க. இப்படி நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னேற்றத்துக்காக நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்ட இந்த ஜான ஆரோக்கியசாமி அவர்களை எதிர்த்துக்கிட்டு நான் அரசியல் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. அதனால் நான் வந்து சைலண்ட் ஆகிட்டு என்ன நானே நான் வெளியேற்றிக்கிட்டேங்கிற மாதிரி அந்த ஐயநாதன் வந்து தன்னுடைய வருத்தத்தையும் கவலையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த பிறகு ரொம்ப நாளாக விஜய் அவர்களோட கூடவே இருந்து அவருடைய வேலைகளுக்கெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி ஒரு மஞ்சள் பையை கூட தூக்கிக்கிட்டு போயிட்டு அந்த வேலையில் பார்த்து ரொம்ப கனிவோடு சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருந்த புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த ஆதவர்ஜுனா வந்த பிறகு சற்று ஓரங்கட்டப்பட்ட மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வந்துட்டதாகவும் அப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி மற்ற அந்த பொறுப்புதாரி நிர்வாகிகள் கவனத்துக்கு வர்ற மாதிரியும் ஒரு செய்தி வெளியாகுது. இன்னொரு பக்கம் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு மாவட்டந்தோறும் நியமிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் பொறுப்புதாரிகளை வந்து 2ஆக பிரித்து அவங்க நியமனம் பண்ணுறாங்க. ஒன்று தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே ரசிகர்களாக இருந்து மன்ற பொறுப்பில் இருந்து ரசிகர் மன்ற பொறுப்பில் இருந்தவங்களுக்கு ஒரு பகுதியும், புதுசாக வர்ற அந்த பகுதியில் உள்ள சில முக்கியஸ்தர்கள் பிரபலங்கள்
அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய அறிமுகமான நபர்களுக்கு ஒரு பகுதின்னு சொல்லி பொறுப்புகள் வழங்கப்படுறதில் இந்த புதுசாக வரக்கூடிய ஆளுகள் அப்படிங்கிற பட்டியலில் வர்றவங்களில் சில குற்ற நடவடிக்கைக்கு உட்பட்ட ஆளுகளும் இருக்கிறாங்க, தவறான ஆட்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்க போகிறப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே இருக்கிற நன்மதிப்பு கெடுது. அதை புரியாமல் இதை பிரித்து ரெட்டை பகிர்வாக கொடுக்குறது சரியில்லைங்கிற மாதிரி தமிழகம் முழுக்க பல இடங்களில் எதிர்ப்பு குரல் கிளம்புறதாகவும் சொல்லப்படுது. இப்படியெல்லாம் வரக்கூடிய இந்த செய்திகள் எல்லாமே ஒரு சாதாரணமான முறையில் அணுகக்கூடிய தலைவராக விஜய் வந்தால் மட்டும்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். இவரை சந்திக்கிறதே பெரிய ஒரு சிரமம், அல்லது இவருடைய உதவியாளர் அல்லது அவருக்குள்ள அடுத்த நிலையில் உள்ளவங்க மூலியமாக தான் இந்த செய்தியெல்லாம் அவருக்கு போகணுன்னு சொல்கிறப்ப தகவல்கள் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கிட்ட போய் சேருமா, அதை அவர் சரிவர புரிஞ்சுக்கிட்டு சரியான நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிறது சந்தேகம். அதனால் விஜய் அவர்கள் நேருக்கு நேராக இனிமேல் தன்னுடைய திரை பிரபலங்கிற அந்த உச்சபட்சத்திலேருந்து இறங்கி ஒரு கள அரசியலுக்கு தயாராகிற அரசியல் தலைவராக வந்தால் வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவரால் உருவாக்க முடியும். இந்த கூட்டணி விஷயத்தில் அதிமுகவுடைய கூட்டணி சேருவோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு இவர் அறிவிக்கிறதே முதல் தப்பு. காரணம் உதாரணமாக அதிமுகவோட கூட்டணி வச்சான்னு வச்சுக்குவோம், அதிமுக முதலமைச்சர் கேட்பாங்களா, இவங்களுக்கு கொடுப்பாங்களா? இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் அதிமுக கட்சி நடத்துகிறாங்களா? இல்லை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் விஜயுடைய தொண்டர்கள் தாமேகாவுக்கு உழைக்கிறாங்களா? இப்போ அந்த கருத்து வேறுபாடு வந்துடும் பாருங்க. அதனால் அது போன்ற பிரச்சனைகளை பேசுகிறது தவறுன்றே ஒரு சிலர் சொல்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்களும் உலாவக்கூடிய சூழ்நிலையில் இதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் வெளியிடணும் அப்படிங்கிற பல ரகசிய தகவல்கள், ஆலோசனைகள், கள நிலவரங்களெல்லாம் பிரசாந்த் கிஷோர் மூலியமாக விஜய் அவர்கள் பெற்றாலும் அடுத்தடுத்த பல முனைகளிலிருந்து வரக்கூடிய செய்திகளையும் உள்வாங்கி அந்த நபர்கள்ட்டையும் நேர்காணல் நடத்தி சரியான நகர்வுக்கு கட்சியை கொண்டு போகணுங்கிற கருத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் நடுநிலையாக உள்ள அரசியல் நோக்கர்களும் பேசுகிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளை வெற்றியில் இலக்காக கொண்டு போகணுன்னு அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிறப்பாக இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் மிக சரியாக கொண்டு போயிட்டு அவர் நினைக்கிற இலக்கை அடைக்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, யார் யாரை அரவணைக்கணும், யாருடைய வலையிலிருந்து இவர் தப்பிக்கணுங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் வரக்கூடிய தகவல்களை அப்படியே எந்த இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அந்த அரசியல் 1000 சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். பார்க்கிறதோட உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற அரிய தகவல்களை என்றும் வழங்க காத்திருக்கக்கூடிய உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.